வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டரி அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதோட பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறதையும் அண்ட் ஃபைனலி வந்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் 100 மார்க்ஸ், அடுத்தது ஸ்கில் டெஸ்ட்டு அது வந்து ஒரு 70 மார்க்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைவா வாய்ஸ் அது வந்து ஒரு 30 மார்க்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிட்டன் எக்ஸாம் 100 மார்க்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த 100 மார்க்ஸில் வந்துட்டு ஜென்ரல் தமிழ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 50 மார்க் கேட்குறாங்க. அதாவது 50 கொஷின் 50 மார்க் கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜிகே ஜென்ரல் நாலேஜ் அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 50 மார்க் கேட்குறாங்க. டோட்டலாக வந்து 100 மார்க்கு. இந்த 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ் 2 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழில் வந்து 50 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் மார்க்கு, அடுத்தது ஜிகேல இந்த 50 மார்க்கு, இதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் மார்க் அப்படிங்கிறத நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சே ஆகணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ தமிழ், இதில் பார்த்தீங்கன்னா 50க்கு கண்டிப்பாக வந்து கம்பல்சரி 20 மார்க் எடுக்கணும். 20 மார்க் எடுத்தே ஆகணும். இதுக்கு கீழே 20 கீழே வந்து குறையக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் தமிழில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் தான், அதுவும் 20 மார்க்கு அல்லது 20 மார்க் மேலே எடுத்தால் தான் அடுத்து பார்ட் பிஏ உங்களுக்கு போகாங்க. பார்ட் பிஏ வந்து உங்களுக்கு வந்து திருத்தப்படுவாங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் தமிழுக்கு படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா படிங்க. நீங்கள் வந்து 50க்கு 40 மார்க்கு 45 மார்க்கு அப்படி நீங்கள் டார்கெட் வச்சு படிக்கணும். இல்லை 50க்கு 50 அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் படிங்க. ஓகேங்களா? அதில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணால் தான் அடுத்தது பார்ட் பிக்கு உங்களுக்கு திருத்துவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜிகே பார்ட் பி, இதில் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு இதுவும் 20 மார்க் தான் பாஸ் மார்க்கு. 20 அல்லது 20க்கு மேலே இருக்கணும், அதான் பாஸ் மார்க். ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, தமிழ் அண்டு ஜிகே ரெண்டுத்துலேயுமே வந்து நல்ல மார்க் எடுத்துட்டீங்க, இதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டாவது ஸ்கில் டெஸ்ட்டு, அதாவது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படின்னா அதாவது செய்முறை தேர்வு. இது வந்து இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க உங்களுக்கு செய்ய சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்காது. எந்த அளவுக்கு அந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் அப்படின்னு அது சம்மந்தமாக தான் ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 மார்க்ஸ், டோட்டலாக வந்து 70 மார்க்ஸ் இருக்கும். இந்த 70 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 28 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி பாஸ் மார்க்கு. 28க்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப டஃப்பாலாம் கொடுக்க மாட்டாங்க. பேசிக்காக வந்து அங்கே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒர்க்கில் என்னவோ அப்படிங்கிறது ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. அதை நீங்கள் ப்ராப்பராக செஞ்சு காமிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைவா வாய்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வைவா வாய்ஸ்னால் இன்டர்வியூ, நேர்முக தேர்வு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 30 மார்க்கு கொஸ்டினுக்கு, அதாவது 30 மார்க்கு. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மார்க்கு கம்பல்சரி நீங்கள் எடுத்துருக்கணும். 12 மார்க்கு நீங்கள் கம்பல்சரி எடுத்துருக்கணும். பேசிக்காக வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அதில் 12க்கு கீழே வரக்கூடாது, 12க்கு மேலே போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 இது நீங்கள் கரெக்டாக செலக்ட் ஆகிட்டீங்க, எல்லாமே குட்டாக வந்து நீங்கள் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இதில் பெஸ்ட்டாக யார் பண்ணியிருக்காங்க, இதில் யார் கரெக்டாக வந்து ப்ராப்பராக பெஸ்ட்டாக யார் பண்ணியிருக்காங்க, ஃபைனலி வந்து அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்னுடைய இந்த மெத்தட், இந்த எக்ஸாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கரெக்டாக தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் இந்த பாஸ் மார்க்கு, இந்த பாஸ் மார்க்கை டார்கெட் பண்ணி நீங்கள் படிக்காதீங்க, அதுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி நல்லா படிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.